இது நான் ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு இருந்தது. இதில் 2 கவர் பண்ணிட போகிறோம். ஹக்கிங் ஃபேஸ்னு ஒன்று சொன்னேன் ஆல்ரெடி. முடிஞ்சால் பாருங்கள். ஏஐ ரிலேட்டடில் இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த சைட்டை வந்து கற்றுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி பிளேசஸ் தான் ஸ்பேசஸ். ஏன்னா இதில் வந்து ஸ்பேசஸில் வந்து இவங்கள்ட்ட பப்ளிஷ் பண்ண மாடல்ஸோட டெமோ இருக்கும். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு டெமோ தான் இது. இது பேர் டீப் சைட். டீப் சைட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கோடு ஏஐ அசிஸ்டட் கோட் எடிட்டர் மாதிரி வச்சுங்களேன். இது வந்து ஆனால் இது என்னென்னா டீப் சீக் பவர்டு. ஸோ இதில் போய் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்க்கலாம். இது யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான அதே காலங்காலமாக கேட்குற அதே டாஸ்க் தான். கிரியேட் சிம்பிள் ஸ்டிக்கி நோட் வெப் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பான்சிவ் அண்ட் மாடர்ன் UI and vibrant colors. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போது பாருங்க டைம். என்ன பண்ணுறது? ஸோ இப்படி கொடுத்து சென்டு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது கொடுத்தோன்னே பாருங்கள், லெஃப்டில் வந்து கோடு எழுத ஆரம்பிச்சிச்சு. பவர்ட் பை டீப்சிக். டீப்சிக்கில் டீப்சிக் V3 மறந்துட்டேன் பாருங்கள். டீப்சிக் V3 0324, அதாவது டீப்சிக் V3யோட அப்டேட் ஒன்று வந்துச்சு. நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இதை பவர் பண்ணுது. டீப்சிக் R1 கிடையாது, டீப்சிக் V3யோட அப்டேட்டு. ஸோ பாருங்கள், அழகாக இங்கே கோடு எழுத ரைட் சைடில் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்பியர் ஆகிட்டே வருது பாருங்கள். இது நான் பல நாள் கவர் பண்ண வேண்டியது. சாரி, எக்கச்சக்கமாக இருக்குங்க கண்டென்ட்டு. அடுத்தது ஒன்று போடணும். என்னது? டீப்சிக் கோடரை பற்றி போடணும். கட்டாயம் முடிஞ்சால் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றுனா டெமோ காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கடைசியில் அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் ப்ரிவ்யூ ஆடு என்னாச்சு? டெஸ்ட்டு எல்லோ. ஓகே, டெஸ்ட்டு இந்த கலரு. இது எங்கடா நோத்தமில்ல. சரி, ஓகே. டெஸ்ட்டு க்ரீன். ஓகே, சூப்பராக்கா. எப்படி இருக்குது? என்ன எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பின்னு ஏன் ஒர்க் ஆகலந்தில் பின்னுக்கும் ஓகே, பின்னுனா அதான் ஆல். சரி, இப்போ என்னென்னா ஷுட் பி ஏபிள் டு மூவ் தி ஸ்டிக்கி நோட்ஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல அந்த ஸ்டிக்கி நோட்ஸ். அதனால் அதை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்ளிகேஷன் ரெடி. சூப்பராக இருக்குல்ல அனிமேஷன்? பாருங்கள். சிம்பிள் டூ டெஸ்ட் வந்துச்சு. இது இங்கே வை. வாவ், நல்லா இருக்குங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி எதாவது ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம ஒன்று கேட்போம். கிரியேட் ரொட்டேட்டிங் ஹெக்ஸகன் வித் balls inside it and contained inside it and bouncing and following laws of physics and friction. பஸ் இந்த கிராமர்லாம் பார்க்காதீங்க, ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் தூக்க உலகத்தில். ஐயோ, லிமிட்டு முடிஞ்சிச்சா? ஓகே கைஸ், ஏதாச்சும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் இன்னும் நிறைய கண்டென்ட் போட அஸ் அ கம்யூனிட்டி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலோ, இல்லை வேறு எதுவும் சஜஷன் இருந்தாலோ, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி டெமோ பண்ணுங்கன்னா அதை எடுத்து பண்ணி காட்டுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பபாய்.